Good morning students, I am MRK. We are going to see 1.5 exercise பார்த்துக்கிட்டு இருக்கோம் Gaussian elimination method. Okay, good. Third question. இது வந்து வேர்ட் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்க அண்ட் புக் எடுத்து வச்சுக்கோ. அண்ட் அமௌண்ட் ஆஃப் ₹65,000 is invested in the bond at the rates of 6%, 8% and 9% per annum அப்படின்னு கொடுத்துட்டு ரெஸ்பெக்டிவ்லியும் கொடுத்துருக்கு. அப்போ 3 டைப் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். தேர்ட் கொஸ்டின் 1.5ல் 3 டைப் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்னு இல்லை, எக்ஸ் பாண்ட் ஒன்று, ஒய் பாண்ட் அப்படின்னு ஒன்று, இசட் பாண்ட் ஒன்று அப்படின்றதுல நம்ம அந்த ₹65,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் பிரித்து. ஓகேயா, ரைட். அதில் ஃபஸ்ட்டு பாண்டு கொடுக்குறக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கல்ல அவங்க, அது வந்து 8%, இது ஃபஸ்ட்டு 6%, நெக்ஸ்ட்டு 8%, தேர்டு ஒன்று இசட்டுக்கு என்னது 9% அப்படின்னு அர்த்தம் அவங்க கொடுப்பாங்க. 65,000 பிரித்து இது பண்ண போகிறேன். ரைட்டா, ஓகேயா, குட். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னு பார்ப்போம். அப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 65,000 3 பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு பாண்டுக்கும் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது வந்து 6%, 8%, 9% அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து ஆனுவல் இன்கம், அதாவது என்னுடைய அந்த இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போக எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது இன்கம் கிடைக்கிறது வந்து 4,800 கிடைக்கிது. அப்போ நான் வந்து எக்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், அந்த பாண்டில் ஒயில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், இசட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அதுதான் அவன் கேட்டிருக்கான். கண்டுபிடிக்கணும். நீ எக்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப, ஒயில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப, இசட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்ப. அப்போ அவன் கொடுத்த இன்ட்ரெஸ்ட்லாம் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 3 பாண்டுமே சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து 4,800 ஒரு வருஷத்திற்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு பிரித்து போட்டிருப்போம் அப்படின்றதான் என்னது கொஸ்டின் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேயா, எக்ஸு ஒய் இசட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளவு அப்படின்ட்டு. ஓகே, குட். இப்போ 3 பாண்ட்லேயும் சேர்த்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படின்ற பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணது 65,000. குட். ஓகே சொல்கிறது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்துக்க. அதில் கொடுத்துருக்கிறது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா பார்த்துக்க, அதாவது சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. அதை செகண்ட் இதில் ஃபார்ம் பண்ணையில் பார்த்துக்க. த இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா, இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் இஸ் 600 மோர் தேன் ஃப்ரம் த செகண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா சொல்கிறது, அதை பார்த்துக்க. அதுக்கு முன்னாடி இதில் நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்றத நான் எடுக்கிறேன். சரிங்களா, அதில் இன்கம் வரும்ல, அது 6% வந்து எக்ஸுக்கு, ஒய்க்கு வந்து 8%, 9 ப்ளஸ்ஸு இசட்டுக்கு வந்து 9% அவன் கொடுத்துருக்கிற இன்ட்ரெஸ்ட் வட்டி. சரிங்களா, இதுக்கு கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு இன்கம் வந்து 4,800. இதை நான் வச்சுக்கோ. அப்போ இதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6/100 எக்ஸு, அதாவது மாற்றுறேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றுறேன், 8/100 ஒய் ப்ளஸ் 9/100 இசட் ஈக்குவல் டு 4,800. வேணா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க ஹோல் ஈக்குவேஷனை. மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 6x 100 கேன்சல் ஆயிரும். 8y ப்ளஸ் 9z ஈக்குவல், இங்கே 00 சேரும். புரியுதா சொல்கிறது? இங்கே என்ன சேரும், 00 சேரும். அப்போ 4,80,000 அப்படின்னு வந்துடும். 4,00,000 என்ன வந்துடும், 80,000 அப்படின்னு வந்துடும். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நேம் பண்ணிடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே நேம் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக கொஸ்டின் ரீட் பண்ணி பார்க்கையில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பாரு. அதாவது தேர்ட் பாண்ட் இருக்குல்ல, தேர்ட் பாண்ட் அப்படின்றது வந்து 9% ஆஃப் இசட் இருக்குல்ல, அது செகண்ட் பாண்ட் இருக்குல்ல 8% ஆஃப் ஒய், அதோட அதிகமாக கொடுக்குது. எவ்வளோ கொடுக்குதுன்னா ₹600 கொடுக்குது கூட அப்படின்னு சொல்லியிருக்கான். தேர்ட் பாண்ட் வந்து அதிகமாக கொடுக்குது வட்டி, செகண்ட் பாண்டை விட எவ்வளோவா, ₹600 கூட. அதை தான் அந்த சென்டென்ஸில் எழுதியிருக்கான். தெரியுதா சொல்கிறது? த இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் இஸ் அப்படின்னா தேர்ட் பாண்டு கொடுத்துருக்கு, எதை விட அதிகமாக கொடுத்துருக்கு, செகண்ட் பாண்ட், ஃப்ரம் த செகண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. மோர் தேன்
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஒன்று 9% ஆஃப் இசட்ஸ் ஈக்குவல் டு இப்படியும் எழுதி காட்டலாம் டீச்சர்ஸு. அது ஓகே தான், அது ஒன்று தான். அதாவது 9% ஆஃப் இசட் ஈக்குவல் டு 600 ப்ளஸ் 8z, அதாவது 8y அப்படின்னு எழுதி காட்டலாம். இதுவும் ஒன்று தான். இதை தேர்ட் பாண்டு வந்து எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா செகண்ட் பாண்டோட 600 எக்ஸ்ட்ரா கொடுக்குதுன்னு அர்த்தம். அதில் கொஸ்டினில் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் 8% ஆஃப் ஒய் இங்கிட்டு வந்துச்சுன்னா -8% ஆஃப் ஒய்னு மாறிடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 9/100ன்னு எழுதிடலாம். இதை மாற்றுறேன் அப்படியே. இசட் -8/100 மாற்றுறேன். ஒய் ஈக்குவல் டு 600 அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போ 100ஆல் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோ. 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 9z கேன்சல் ஆயிரும்ல. -8y ஈக்குவல் டு இங்கே 2 0 சேரும். சரிங்களா சொல்கிறது? அப்போ 60,000 அப்படின்னு வரும். இதுதான் தம்பி தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ நிதானமாக செஞ்சுக்கோ. இப்போ த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் 3 ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் எடுத்துகிட்டு வரையில் என்ன வரும்? AX ஈக்குவல் டு B அப்படின்னு எடுக்கிறேன். 3 ஈக்குவேஷன்லேருந்து தான் வரணும். AX ஈக்குவல் டு B. ஏன்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப்னு எழுதணும். 1 1 1. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்க. இந்த இடம் கரெக்டாக அதை மட்டும் வியூ பண்ணி பார்த்தா போதும். சரிங்களா? வேற ஒன்றும் ஏன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேர்டு ஒன். தேர்டில் எக்ஸ் இல்லை, அப்போ 0ன்னு போட்டுக்கிறணும். சரிங்களா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஃபஸ்ட்டு ஒன்று 3 பாண்டுக்கும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணது 65,000 அது. சரியா? ரெண்டாவது வந்து 6 8 9. இதில் வந்து 0 எதிரா -8. இங்கே என்ன வந்துருச்சுடா தம்பி? 9 வந்துருச்சு. பார்த்து பொறுமையாக. கேபிட்டல் எக்ஸுக்கு என்ன வரும்? XYZ 3 பாண்ட் வந்தது வேரியபிள். கேபிட்டல் பி ஈக்குவல் டு அங்கிட்டு உள்ளது என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து 65,000, செகண்ட் வந்து 4,80,000. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 60,000. பொறுமையாக. சரி, இப்போ நம்ம இதை ரப் பண்ணிவிட்டு இங்கிட்ட மூவ் பண்ணுவோம். ஏன்னா ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வரணும். அதுதான் காஷியன் எலிமினேஷன் மெத்தடு. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோ. த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு A, Bன்னு சேர்க்குறேன். ஓகே குட். அப்போ சேர்க்கையில் பார்த்து பொறுமையாக 1 1 1 6 8 9 0 -8 9. இங்கே என்ன வருது? 65,000, 4,80,000, அடுத்து 60,000 அப்படின்னு வந்துருச்சு. குட். இப்போ நல்லா கவனித்து பாரு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. சரியா? என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. செகண்ட் ரோ மேலே சரி பண்ணிக்கிறோமா? 6ஆல் மல்டியில் பண்ணி ஃபஸ்ட் ரோ எழுதிரு. 65,000 இருக்கட்டும். சரிங்களா? தேர்ட் ரோவை எழுதிரு. ஏன்னா அதில் 0 இருக்குது, பிரச்சனை இல்லை. 60,000 எழுதிரு. இப்போ R2க்கு சேஞ்ச் பண்ணு. R2 -6R1 எழுதிக்கோ. அப்போ R2க்கு எழுதுகிறேன். 6 8 9 4,80,000. ஓகே. நெக்ஸ்ட்டு 6ஆல் மல்டியில் பண்ணால் R1 6 6 6 0 0 0 6 5 are 30. மிச்சம் ரிமைனிங் என்னது? 3. சரியா சொல்கிறது? 0 3 0 போட்டுட்டேன். 6 5 are 30க்கு ஒரு 0 போட்டுட்டேன். மிச்சம் 3 இருக்குது. அடுத்து என்ன ஒரு 6 6 are 36. இது ஒருடைய 39 அப்படின்னு வந்துடும். 39 அப்படின்னு வந்துடும். சரியா? ரைட். பார்த்து நிதானமாக. வெரி குட். இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போனால் இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், இதுவும் மைனஸ். சரியா? 0 2 3. இதில் என்ன ஆகுன்னு பாரு? 0 0 0 0 4 0 வந்துருச்சு. 18 9. அப்போ என்ன வருது? 90,000 வருது. 90,000. பொறுமையாக நிதானமாக செப்பரேட் பண்ணது கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்க. சார் செஞ்சது 2 3. ரைட். நெக்ஸ்ட்டு நான் வந்து R1 அப்படியே எழுத போகிறேன். R1 65,000 0 R2 எழுதிடுறேன். 3 90,000. இப்போ R3க்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 + 4R2 அப்படின்னு அர்த்தம். R3 + 4R2.
இப்போ R3 மல்டிப்ளை பண்ணையில் ரப் பண்ணிவிட்டு அழிச்சிருவோமாடா தம்பி? இல்லை கணக்கில் செய்வோமே. சரி, கணக்கில் செய்வோம். R3 அப்படியே எழுதிட்டேன். அமௌண்ட்டு பெருசாக இருக்குங்களா பார்த்து அடுத்து ப்ளஸ்ஸு 4 மல்டிப்ளை பண்ணுறோம். 4 2 சார் 8, 4 3 சார் 12, 36. சரிங்களா? 36 0 0 0 0 36 அப்படின்னு அர்த்தம். ரைட். அப்போ என்ன வருது அப்படின்னு பாரு. 0 0 மைனஸ் மாத்தையில் என்ன வரும்? இங்கேயும் மைனஸ் மாத்தையில் என்ன வரும்? மைனஸ். சரிங்களா? அப்போ என்ன வந்துருச்சு? மைனஸ் அப்படின்னு போடையில் 9 12. அப்போ 3 9 12 அப்படின்னா என்னது? 3 அப்படின்றது நமக்கு 12 அப்படின்ட்டு வருது. சரியா சொல்கிறது? அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுப்பார். கடைசியில் 3 வருமாடா தம்பி? கடைசியில் என்ன வருது? ஆட் பண்ணுற மாதிரி வருதா, சப்ராக்ட் பண்ணுற மாதிரி வருதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 4R2 பண்ணையில் என்ன வருது? நிதானமாக பார்த்துக்கோ. அந்த இடத்துல -8 தானே? -8 தான். சரிங்களா சொல்கிறது? -36 அது ஆட் ஆகணும்ல. சாரி மைனஸ் பண்ண முடியாதுடா தம்பி. அதான் இங்கே குழப்பத்தில் நிற்கிது கணக்கு. எப்படி மைனஸ் பண்ண முடியும்? உள்ள ப்ளஸ் தானே போட்டிருக்கேன். சரியா சொல்கிறது? வெளியில் ப்ளஸ் தானே போட்டிருக்கேன். அப்போ எப்படி மைனஸ் பண்ண முடியும்? புரியுதா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ. அப்போ நம்ம தான் யோசிக்கணும். அப்படின்னா என்னடா திடீர்னு தப்பு வருது அப்படின்ட்டு. இது 21, இது 42. அவ்வளோதான். எவ்வளோ வருது? 42. அப்போ இங்கே பார்த்துக்கோ. 0 0 21 21. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன வருது? 42 அப்படின்ட்டு வருது. 4,20,000 அப்படின்னு வருது. 1000 4 0 வரும்ல. அப்போ 4,20,000 அப்படின்னு வருது. சரிங்களா சொல்கிறது? அப்போ பார்த்துக்கோ. அப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம்னா x + y + z = 65,000. குட். நெக்ஸ்ட்டு 2y + 3z = 90,000. ஓகேயா? குட். நெக்ஸ்ட்டு 21z = 4,20,000. அப்போ டிவைட் பண்ணோம்னா z = 2,21 2,10,000. இதுதான் இசட் பாண்டில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறது. சரிங்களா சொல்கிறது? இசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது 42 தான்டா. 20 தான் வரும். சாரி, 2 lakh அப்படின்றது தான் வரும். நான் வாட்டில் 21 போட்டேன் பாரு. ஏன்னா 2 நினச்சிட்டேன்ல. 21. அப்போ 2 தானே என்ன வரும்? அப்படியே அடிச்சுட்டா 2 வந்துடும். அப்போ 4 0 தான் வரும். அப்போ 20,000. சரிங்களா சொல்கிறது? அடிக்குது. நான் 2 நினச்சிட்டேன். 21ல் 42 / 21 2 தானே வரும். ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு அதில் கொண்டே போடுறோம். 2y + 60,000 அது மல்டிப்ளை பண்ணால் = 90,000. அங்கிட்டு கொண்டு போனால் 30,000 ஆயிரும். 2y = 30,000 ஆயிரும். அப்புறம் y = 15,000 மாறிடும் டிவைட் பண்ணிட்டோம்னா. ஓகேயா? குட். அப்போ இசட் கண்டுபிடிச்சாச்சு. அந்த இசட் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எக்ஸ் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சாரி ஒய் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அடுத்து எக்ஸ் பாண்டில் பண்ணணும்ல. x + y + z. x + y z எவ்வளவு? 35, 35,000. சரியா? = 65,000. செப்பரேட் பண்ணால் x = என்னது? 30,000 அப்படின்றதான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது? எக்ஸ் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா? நிதானமாக பார்த்துக்க. 3 ஆட் பண்ணி பார்த்தா 65,000 வரும். அப்போ பொறுமையாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டோட்டல் பாண்டில் அமௌண்ட் பண்ணுறது எவ்வளோன்னு, ரெண்டாவது அவன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம், அது ரெண்டாவது ஈக்குவேஷன். மூணாவது டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தான் ஒரு அமௌண்ட்டு. அதாவது
என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, 3வது பாண்டில் கிடைக்கக்கூடிய இன்கம் ஆனது 2வது பாண்டில் கிடைக்கக்கூடிய இன்கமோட 600 கூட அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ அது 2 விதமாக எழுதலாம் அப்படின்றத உனக்கு எழுதி காமிச்சு ரப் பண்ணேன். இங்கே ஈக்குவேஷனில் அந்த ப்ளஸ் 600 வந்து மைனஸ் 8% ஆஃப் ஒய்யை வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துக்கிட்டேன். டிஃப்ரென்ஸுன்ற மாதிரி காட்டுறேன். ஏன்னா பெருசு வந்து அதிகமாக கொடுக்குறது எது, தேர்ட் பாண்டு. அதனால் அதை அதிகமாக காமிச்சிக்கிட்டு மைனஸில் சின்ன பாண்டு செகண்ட் பாண்டு காமிச்சிருக்கேன். எவ்வளோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கிடைக்கிது அப்படின்னா 600 கூட கிடைக்கிது. இல்லை அப்படின்னா 9% ஆஃப் இசட் ஈக்குவல் டு 600 + 8% ஆஃப் ஒய் அப்படின்னு எழுதணும். செகண்ட் பாண்டோட 600 கூட கிடைக்கிது இதில் தேர்ட் பாண்டில் அப்படின்னு சொல்கிற இன்கம் கிடைக்கிது தேர்ட் பாண்டுக்கு. அதை தான் இங்கே தேர்ட் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கான். 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உன்னுடைய இதுதான் திறமை தான் காசியன் எலிமினேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்க. ஓகே, தேங்க்யூ.